ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் பகுதியில் புதுமண தம்பதியர் தாலி மாற்றி காவிரி தாயை வழிபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், வணக்கம். தற்போது இந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணலாம்? நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆடிப்பெருக்கு என்பது காவேரி பாய்கின்ற காவேரி டெல்டா பகுதி மக்களுடைய ஒரு பாரம்பரியமான விழாவாக இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்லப்பென்றால் புதுமண தம்பதிகளுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் ஏற்ற ஒரு விழாவாகவும் காவிரி தாயை வழிபடுகின்ற ஒரு விழாவாகவும் இருக்கிறது. அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கக்கூடியவள் காவிரி தாய் என்பதுதான் ஐதீகம். இதன் காரணமாகவே இந்த பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் சற்று வித்தியாசமாக ஒரு காட்சியும் இங்கு தென்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகர் மாவட்டம், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சமயபுரத்தில் பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு காவேரி அம்மா மண்டப படித்துறையில் முகாமிட்டு தற்போது காவேரி தாய்க்கு ஒரு பிரம்மாண்ட படையலிட்டு இவர்களும் தனிப்பட்ட முறையில் குலவையிட்டு கும்மி அடித்து தற்போது வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் குறித்து நம்ம பேசுவதற்காக 39 ஆண்டுகளாக பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்ற பாண்டியம்மான் என்கின்ற பெண்மணி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், அம்மா நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இந்த காவேரி தாய் வழிபடுறதுக்கு என்ன காரணம்? சாமி, இந்த காவேரி தாயை ஆடி 18 நாங்க ஆவணி 5ஆம் தேதி மாலை இட்டு 48 நாள் விரதம் பிடிச்சு சமயபுரம் பேரு வாங்கி பெருமையோட சேர்ந்து பல மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுல எங்களுடைய தாய் மருதாய் சொரணம்மா அவங்க இந்த பாத யாத்திரையில ஆரம்பிச்சு இந்த மருதாய் காவேரிக்கு அவங்க கொண்டுட்டு வந்து எங்களுக்கு கண்கொள்ளாத காட்சியை காட்டி கொடுத்ததுனால திருமணம் ஆகாத பெண்களுக்கு இங்க நாங்க கயிறு வாங்கி கொடுத்தா திருமணம் ஆகும். இது தொட்டி கயிறு நின்று நான் தோல் போட்டு விட்டா அந்த குழந்தை தொட்டி ஆகும். மறுகயிறு ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் கையில காப்புன்னு கட்டி வச்சா மறுகாப்பு திருமண காப்புன்னு ஆகும். ஆலயத்தில் 1000 காப்பு கட்டினாலும் என்னுடைய தாய காவேரி தாயுடைய காப்பு ஆலயத்து காப்பை கெட்டுனா மறு திருமணம் ஆண்களுக்கு ஆகும். சகல பாக்கியத்துக்கு பெருமை கொடுத்த சொரணம்மா இந்த இடத்துல எங்களுக்கு ஆடி 18 காட்டி கொடுத்ததுனால இன்னும் சகல மக்கள். விழா குறித்த சிறப்பம்சங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயகோபால்.